ரவுடி பொண்ணு பேரு தேன்மொழிங்க, தாலி கட்டி வந்த தலைவலிங்க. ரவுடி பொண்ணு பேரு தேன்மொழிங்க, தாலி கட்டி வந்த தலைவலிங்க. கதவை தாண்டி உள்ள வந்த காஞ்சுரிங்கு பேய்ங்க. என்ற பேர் வந்து சண்முகநாதன் ரவுதாஸ். நான் ஒரு தேசிய கலைஞராக கலைப்பணியாற்றி வருகின்றேன். ஆரியம்பதி பிரதேசத்திலே ஒரு நகைச்சுவை நிறைந்த ஒரு கலையாக திகழ்கின்ற மகிடி என்று சொல்லப்படுகின்ற அந்த மகிடி கலையினுடைய ஒரு கதாபாத்திரம் ஏற்று அதிலும் நான் கலைஞனாக செயலாற்றி வருகின்றேன். சின்ன மாமியே சின்ன மகளங்கே, பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ, அடவாடா மருமகா என் அழகு மன்மதா, பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால். சாம்பிராண்டி என்று சொல்லுகின்ற, அதாவது சாம்பிராண்டி என்ன நீங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சது போயிடுவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஜோக்கான பாத்திரம். நான் வந்து வேடம்பட்டு செய்ய வரக்குள்ள, நான் அந்த தோட்டத்தை வரக்குள்ள மக்களுக்கு நல்ல ஒரு பெரிய பயங்கரமான சந்தோஷம் சிரிப்பு வரும். 3 மணி நேரத்துக்கு அந்த அதை பார்க்கிற அந்த அரங்கத்துல இருந்து சுத்தி இருக்கிற ரசிகர்கள் கண்ணுல மறைந்து மகிழ்ச்சி அளிப்பாங்க. அப்ப அந்த டைம் போல தெரியாது, பார்க்க முடியாது காட்சியை. கஷ்டப்படுற முன்னே நான் இந்த இசைத்துறையெல்லாம் கணக்க ஒரு மன வேதனை அனுபவிச்சான். அதான் பெண்பாடுகளுக்கு ஜோடி பாட்டுகளுக்குரிய அந்த படிக்கிறதுக்கு முன் வரல. ஏன் முன் வரல? அதுக்கான காரணம் ஒரு புரியாத புதுரா தயாரிக்கு அது எந்த காரணம் எனக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஆனா இன்றைக்கு நான் புதுப்பாட்டை உருவாக்கி இந்த புதுப்பாடு சில்லி சிப்ஸால வாய்ப்பு தந்தது எனக்கு பாட்டு ஒன்று இருக்குது என்ற ஒரு சந்தோஷம் ஒன்று எனக்கு இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி ஒர்க்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றதுல சந்தோஷம். வளமையா நம்ம ஒவ்வொரு டேலண்ட்டை போய் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு கொண்டிருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு வந்து நம்மளோட ஒரு கலைஞரால் வந்திருக்காரு. அவரை தான் நாங்க வந்து இன்றைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். இன்டர்வியூ என்று சொல்றதை விட அவரை பத்தி நாம கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். அவர் என்னென்ன செய்வார்ன்றது, அவரை பத்தின விஷயங்கள், அவர் வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள், நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கலாம், நிறைய இடத்தை அச்சீவ் பண்ணிருக்கலாம், எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். அந்த கலாட்டா பேரின்ப சுற்றுலான்ற படம் நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம கிரேசன் அண்ணா தயாரிச்ச படம். அந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல எல்லாம் வந்து நடிச்சிருக்கிறார். அந்த படத்துல நடிச்சவர் வந்து நம்ம ரகுதாசன், அதாவது ரகுதாசன் ஆரியம்பதியை சேர்ந்த ரகுதாசன் பத்தி தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நிறைய நான் அலட்ட விரும்பல, ஷோர்ட்டாவே இருக்கட்டும், அதாவது இன்ட்ரோ வந்து ஷோர்ட்டாவே இருக்கட்டும். அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களோட வீடியோ உங்களோட இதெல்லாம் பார்க்கணும். நன்றி. விஷயங்கள் கலைஞர்கள், மூத்த கலைஞர்களை இன்ட்ரோடக்ஷன். எங்களோட வீடியோ என்னன்னு சொன்னா வந்து உண்மையா பழைய கிராமிய கலைஞர்கள், அந்த பறை வாத்திய கலைஞரா இருக்கட்டும், அந்த மெட்லின் வாசிக்கிற ஒரு அண்ணா பத்தி போட்டிருந்தேன், அதாவது ஒரு ஐயா அவரால் பத்தி போட்டிருந்தேன், அந்த விஷயங்களா இருக்கட்டும். அப்படி நிறைய கலைஞர்களை காட்டணும். மட்டக்களப்புல, மற்ற இலங்கையில, வேற இடங்கள்ல இருக்கிற முக்கியமான இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை காட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு பிளான்ல இந்த சேனல் வந்து நாங்க ரன் பண்ணி கொண்டிருக்கோம். அப்படி ஏற்கனவே ஒரு 73 வயசான சாம்பியன், பேட்மிண்டன்ல சாம்பியன் ஆனவரால பத்தி நாங்க இதுல வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவர்களுக்கு மேல ஐ பட்டன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. என் பேர் வந்து சண்முகநாதன் ரவுதாஸ். நான் ஒரு தேசிய கலைஞராக கலைப்பணியாற்றி வருகின்றேன். பாரம்பரிய கலைகள் மற்றும் நவீனத்துவ கலைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து கலைத்துறையில் நான் பணியாற்றி வருகின்றேன். அந்த வகையில் ஆரியம்பதி பிரதேசத்தை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டவன் என்ற வகையிலே ஆரியம்பதி பிரதேசத்திலே ஒரு நகைச்சுவை நிறைந்த ஒரு கலையாக திகழ்கின்ற மகிடி என்று சொல்லப்படுகின்ற அந்த மகிடி கலையினுடைய ஒரு கதாபாத்திரம் ஏற்று அதிலும் நான் கலைஞனாக செயலாற்றி வருகின்றேன். அத்துடன் நவீன கலைகளாக திகழ்கின்ற திரைப்பட கலை மற்றும் ஆல்பம் சாங் போன்றவற்றிலும் எனது கலைப்பணியை ஆற்றி வருகின்றேன். அந்த வகையில் என்னால் முடிந்த அளவுக்கு கலைஞர்களுக்கான வாய்ப்புகளையும் கலைஞர்களுக்கான ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி இந்த கலைத்துறையில் என்னால் முடிந்த அளவு நான் செயலாற்றி வருகின்றேன். மகுடி என்ற கலையை பத்தி சொல்லியிருந்தார். நிறைய பேர் யோசிப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாதுன்னா மகுடி என்று சொன்னா என்னன்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா கதைப்போம். மகுடி என்றது மட்டக்களப்பு பிரதேசத்துல அதிகமாக ஆடப்பட்ட ஒரு கூத்து வடிவம். என்ன வசந்தன் கூத்து, வடமோடி தென்மோடி கூத்துகள் மாதிரி வந்து இந்த மகுடி கூத்தும் வந்து ஒரு பிரபலியமான ஒரு கூத்து. அந்த கூத்தை பத்தி நீங்க ஆடுநாள் ஒரு கொஞ்சம் சொல்லுங்க. மகுடி கூத்தானது பல ஊர்களில் பல வடிவங்களில் காணப்படுகின்றது. அதாவது அந்த மகுடி கூத்துன்றது வந்து ஒரு சுதேச மக்கள் நம்மளோட நாட்டுக்கு வந்த விதேசிகளை அந்த கலை ஊடாக அவங்களை அதை துரத்திய அந்த விடயங்களை
காட்சிப்படுத்துகின்ற ஒரு பழமையான ஒரு கலையாகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் மகடி திகழ்கிறது. அந்த வகையில் ஆரையம்பதி பிரதேசத்துக்கு கண்டு ஆரையம்பதிக்கு தனித்துவமான ஒரு மகடி ஒன்று திகழ்கின்றது. அந்த மகடியில் வந்து போர்த்துகேய பரங்கிகள் எமது நாட்டுக்குள் வந்த போது இங்கே வாழ்ந்த சுதேச மக்கள், அதாவது வேடர்கள், குறவர்கள் மற்றும் இங்கே வந்த ஆதிக்குடிகள் அனைவரும் இணைந்து அவர்களை விரட்டிய அந்த காட்சிகளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் அந்த காட்சிப்படுத்துகின்ற ஒரு விதமான ஒரு நகைச்சுவை மிகுந்த, அதாவது பார்ப்பவர்கள் அனைவரும் சிரித்து வயிறு குலுங்க சிரிக்கின்ற ஒரு மிக மிக நகைச்சுவை மிக்க ஒரு கலை வடிவமாக அந்த மகடி கலை திகழ்கின்ற. அண்மை காலங்களில் நீண்ட காலமாக இந்த மகடி கலையானது அரங்கேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அநேகமாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலை பீடத்தின் ஊடாக விரிவுரையாளர் சந்திரகுமார் அவர்கள் இந்த மகடி கலையை மீளுருவாக்கம் செய்வதற்கான இப்ப அரங்கேற்றப்படுது இல்லை. அந்த மகடி கலை அரங்கேற்றப்படாத காரணம் வந்து அந்த மகடி கலையில் இருந்த அந்த கலைஞர்கள் அநேகமாக அந்த அந்த கலைஞர்கள் பலர் இழந்து விட்டார்கள். மூத்த கலைஞர்கள் இப்பத்தே சந்ததிக்கு அது கொடுக்கப்படல, அது கடத்தப்படவில்லை. அது எப்படி, அது என்னன்னு சொன்னா இந்த மூத்த கலைஞர்களால இந்த புதிய தலைமுறைக்கு அந்த கலை கடத்தப்படவில்லை. ஆனால் மகடி இன்னொரு விதமாக இந்த மகடி ஆடுபவர்கள், இந்த மகடி ஆடுறது வந்து ஒரு 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 நகைச்சுவையாகவும், அதாவது நம்ம மகடியை வந்து ஆடுறதை விட வேற வேற விஷயங்களை செய்யலாம் என்ற அடிப்படையில அவங்களோட சிந்தனை மாற்றம் புதிய தலைமுறைக்குள்ள ஏற்பட்டதாலேயும் அந்த விடயங்கள். அடுத்தது இது இந்த மகடி கலையை ஒருங்கிணைத்து செய்வதற்குரிய நிதி கட்டமைப்புகளை அந்த பிரதேசம் சார்ந்தவர்கள் அந்த கலைஞர்களுக்கு வழங்கவில்லை. என்றால் மகடி கலைக்குரிய அரங்கம் அமைக்க வேண்டும், மகடி கலைக்குரிய ஒப்பனைகள் செய்ய வேண்டும். கடைசியா செஞ்சீங்க? கடைசியா நான் வந்து மகடி கலையினுடைய ஒரு ஒரு வடிவத்தை, அதாவது மகடி கலையினுடைய ஒரு வடிவத்தை சென்ற ஆண்டு சித்திரை வருட நிகழ்வில் ஆரையம்பதி ஆரையூர் விளையாட்டுக் கழகத்தினுடைய அந்த நிகழ்வில் நானும் அந்த மகடி கலையை செயலாற்றி வருகின்ற ஆரையம்பதியை சேர்ந்த தேசிய கலைஞர் மகடி கலைஞர் திரு செல்லியா புலேந்திரன் அவர்களை இணைந்து இந்த கலையினுடைய ஒரு கதாபாத்திரத்தை, அதாவது பேடன் வேட்டுவிச்சி என்று சொல்லப்படுகின்ற நகைச்சுவை நிறைந்த கதாபாத்திரத்தை நாங்கள் அந்த அந்த அரங்கத்தில் நிறுத்தியிருந்தோம். அதுல இப்ப நீங்க என்ன நடிக்கிற? பேடன். நீங்க பேடன். பேடன் கேரக்டர் என்ன நடிக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? பேடன் வந்து என்ன சொன்னா ஒரு அதாவது நம்ம ஒரு பாட்டொண்டு, ஒரு மகடியின் உண்மையான நோக்கம் வந்து நகைச்சுவை இருந்தது. அப்ப அந்த 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 பாட்டொண்டுக்கும் பேடன் காட்டு வாசி நடக்கும். என்ன பாட்டுக்கு அந்த பாட்டு இருக்கு, பாடி காட்டலாம். அதாவது நம்ம பாட்டு, நம்ம பிரதேச அந்த பாடல்கள், நம்ம பிரதேச பாட்டுக்குள்ள ஒப்பாட்டுகள், மாமியே சின்ன மகளங்கே பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ அடவாடா மரும், இப்படியான பாட்டு. எங்களுக்கு அது ஒரு செஞ்சு காட்டுறீங்களா? பேரன் ஒப்பனையில் இருக்கும். இப்ப நீங்க சும்மா சின்ன மாமியே சின்ன மகளங்கே பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ அடவாடா மருமகா என் அழகு மன்மதா பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால் ஐயோ மாமி அவளை அங்கே விடாதே, அவளை அங்கு படிக்க வென்று கெடாதே, ஐயோ மாமி அவளை அங்கே விடாதே, அவளை அங்கு படிக்க வென்று கெடாதே, ஊர் சுழலும் படிகள் எல்லாம் கண்ணீரை கண்டவுடன் கண்ணடிக்கும் காலம் அல்லவோ. பாட்டும் நல்லா பாடுறீங்க அண்ணா. இப்ப எப்படி சொல்ற நீங்க இத வந்து ஒரு காமெடியா இருக்கணும்ன்றதா அந்த அண்ணா அவர் விளையாட்டுக்கு இப்ப வேணுமென்று செய்யல. இது ஒரு மகுடி என்பது வந்து ஒரு நகைச்சுவை இந்த ஒரு கலை. அப்ப அவர் வந்து வேணுமென்று செய்யல, அந்த கலையில மகுடி என்றதுல அவரோட கதாபாத்திரம் வந்து நகைச்சுவையான கதாபாத்திரம். சோ அதுக்காக நகைச்சுவையா முன்னுக்கு இருக்கிறாங்கள சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே அந்த ஒரு டான்ஸும் அந்த ஒரு பாட்டு மேன பார்க்கக்குள்ளதான் பார்த்தேன் வந்து அந்த டான்ஸோட வந்து அண்ணா பாட்டு வந்து நல்லா படிக்குது. அந்த இப்ப என்னன்னா நம்ம நாட்டை சேர்ந்த பொப்பாட்டல்களை போட்டு அந்த கதாபாத்திரங்களுக்கு சோடிச்சு, அதாவது வேடம் வேட்டு வச்சு குறவன் குரத்தி சாம்புராண்டி என்று சொல்லுகின்ற, அதாவது சாம்புராண்டி என்ன நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சது போயிடுவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஜோக்கான பாத்திரம். அதாவது ஒரு நகைச்சுவையான ஒரு தோட்டப்பாட்டில் உள்ள ஒரு இளம் வயது இளைஞர்களை பிடித்து, ஒரு 4-5 இளைஞர்களை பிடித்து அவர்களுக்கு ஃபுல்லா அந்த சாம்பல் பூசி அவங்களை பிடிச்சி அந்த அரங்கத்துக்கு அனுப்புவேன். அந்த சாம்பிராண்டி என்ற கதாபாத்திரம் வந்த உடனே மக்கள் அங்கே சிரிப்பாங்க. அப்படி ஒரு நகைச்சுவையானது. அப்ப வேடனும் பட்டு வச்சோன்னா கூட நாம் வந்து வேடம் பட்டு வச்சா செய்ய வரக்குள்ள, நான் அந்த தோட்டத்தை வரக்குள்ள மக்களுக்கு நல்ல ஒரு பெரிய பயங்கரமான சந்தோஷம் சிரிப்பு வரும். தெரியும் 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 முகம் தெரியுற மாதிரி தான். அதாவது இந்த கலையினுடைய ஒப்பனைகள் எல்லாமே வந்து நம்மட
எப்படி சொல்ற கிடைக்கிற பொருட்களை வச்சு கொண்டு இப்ப சாம்பல் பவுடர் அப்படியான விஷயங்களை வச்சு கொண்டு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு கொண்டு தான் செய்வாங்க. இப்ப இலகுலைகள், அடுத்தது இந்த சாம்பல், அடுத்தது பவுடர்கள் இதெல்லாம் வச்சு கொண்டு ஒரு இப்ப கிராமிய ஒரு கலையாவே வந்து ஒரு நல்ல ஒரு கலையை வந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு டீட்டெயிலா வந்து எனக்கு தெரியாது. நான் பார்த்திருக்கேன்னு சொன்னா செங்கரடி கங்கால ஒரு ஊர்ல செஞ்சவங்க செஞ்சவங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நாங்க அண்மை காலத்துல செய்யப்பட்ட இப்ப கிட்டல செய்யப்பட்ட மகடி சந்திவழி மகடி அதே மாதிரி 680 மகடி சந்திவழி மகடி கழுதாவளி அப்படி ஒரு மகடி கூத்த திருப்பி அரங்கேற்றணும்னு சொன்னா என்ன செய்யும்? அதுக்குரிய ஏற்பாடு வந்து எப்படின்னு சொன்னா அதுக்குரிய அந்த இடம் வந்து ஒரு கடற்கரை சூழல் ஒரு வெட்டையான ஒரு பரப்பு, அப்படி ஒரு பரப்பு ஒன்று அனுமதி பெற்று அந்த இடம் கிடைக்கணும். அதுக்கு நிறைய செலவாகுமா? இல்ல, செலவு பெரிய ஆகாது. அது வந்து எப்படின்னா ஒரு அரங்கம், அந்த மகிழி கலைஞர்களுக்கு ஒப்பனை செய்யறதுக்குரிய செலவு, அடுத்தது இந்த அவங்களுக்குரிய உணவு, அந்த ஒரு நாள் உணவு, சாப்பாடு வசதிகள், அடுத்தது அதுக்குரிய ஒலிபெருக்கி அமைப்பு, அது நிச்சயமா பாட்டுகள் அந்த ஒலிபெருப்பி நிச்சயமா ஒலிபெருப்பு தேவை. அப்ப அந்த விஷயம் எவ்வளவு முடியும் செய்யறதுக்கு? எப்படியும் ஒரு மகிழி ஒன்று நம்மள செய்யறோம்னா ஒரு இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு 70,000 ரூபாய் காசு, ஒரு 70,000 ரூபாய் காசு இருந்தா வந்து இந்த மகுடி கூத்த வந்து நாம செய்யலாம். வேணாம் யாராவது உண்மையா என்ன விஷயம்னு சொன்னா இந்த மகுடி கலையை வந்து நம்ம விடக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். வேணும்னு சொன்னா இப்படியான கூத்து வடிவங்கள் எல்லாம் வந்து இல்லாமலே போகுது. சோ ஒரு 70,000 ரூபாய் காசு ஸ்பான்சர் பண்ணி இந்த கலையை வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஆக்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா 680 செய்யறதுக்கு நம்மளோட அண்ணா இருக்கு, அடுத்து உங்களோட சேர்ந்து செய்யற மகுடி கலையை ஃபுல்லா அந்த ஒப்பனை கலைஞர், அந்த ஒப்பனை அனைத்து பாத்திரங்கள் ஒப்பனை செய்யக்கூடியவரும் அந்த மகிழி கலையில் பேர்ட் வச்சு பாத்திரம் எனக்கு ஜோடி அவரை பார்த்ததுன்னு சொன்னா நீங்க அவர் நடிப்பையும் அவர் ஆற்றலையும் பார்த்ததுன்னு சொன்னா நீங்க உச்சகட்ட முயற்சி பெரிய அப்படி ஒரு நகைச்சுவை இந்த கலைஞர். அப்ப ஒரு 70,000 ரூபாய் யாராவது ஸ்பான்சர் பண்ணி செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க 2 பேரோட போன் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களே வந்து இவங்களுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. கட்டாயம் அது வந்து செய்யணும். ஏன்னா நிறைய நாளா வந்து செய்யப்படல மட்டக்களப்பு பிரதேசத்துல. முக்கியமா 680 வந்து இந்த மகுடி கூத்துன்றது முக்கியமான ஒரு கலையா இருந்தது. அது வந்து செய்யப்படல. ஒரு ஸ்பான்சர் பண்ணி செய்யக்கூடியாக கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கமெண்ட் வந்தா சொல்லுவேன், செய்வோமா? ஓகே, இந்த கலையை வந்து கட்டாயம் நம்ம செய்வோம். எனக்கு ஒரு கருத்து ஒண்ணு என்னன்னா, மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி மக்களை ஒரு 3 மணித்தியாலம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுல நவீனத்துவ கலையில சினிமா இருக்குது. ஓகே, ஆனா பாரம்பரிய கலையில நான் அறிஞ்ச வகையில நான் ரசிச்ச அளவுல 3 மணித்தியாலத்துக்கு அந்த அதை பாக்குற அந்த அரங்கத்துல இருந்து சுத்தி இருக்கிற ரசிகர்கள் தண்ணில மறைந்து மகிழ்ச்சி அளிப்பாங்க. ஓகே, அப்ப அந்த டைம் போல தெரியாது. அப்படி ஒரு கலை வடிவம். நான் ரசிகனாக தான் இதுக்கு உள்வாங்க பண்ணேன். அடுத்து நீங்க படம் நடிச்சதை பத்தி நான் முன்னுக்கு சொல்லியிருந்தேன். அந்த கலாட்டா பேரின்ப சுற்றுலான்ற படத்துல வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பேன். அதை பத்தியும் அந்த படத்தை பத்தியும் சொல்லிட்டு வேற என்னென்ன படம் எல்லாம் நடிச்சிருக்கீங்க, என்னென்ன ஆக்டிங் செஞ்சிருக்கீங்கன்றதையும் உங்களுக்கு அவருக்கா சொல்லுங்க. நிச்சயமா. இந்த சினிமா, அதாவது நான் சினிமா கலைக்குள்ள நவீன கலையில சினிமா கலைக்குள்ள என்று செயற்பாடு இருந்தது. அந்த வகையில இந்த ஆனா கலையகம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளம் மிகச்சிறந்த இயக்குநர்கள், மிகச்சிறந்த கலைஞர்களை தன்னகத்தை கொண்டுள்ள ஆனா கலையகம் பல திரைப்படைப்புகளையும் பல குறுந்திரைப்படங்களையும் தொடர்ச்சி ஆழ்த்து கொண்டு அந்த வகையில் ஆனா கலையகம் முதலாக என்னை அழைத்தது எப்படி என்று சொன்னா, மனித கடத்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் உண்டு. அது ஒரு போட்டி நிகழ்வு செல்ல வேண்டிய திரைப்படத்துக்கு அந்த படத்துல இருந்து ஒரு கதாபாத்திரம் உண்டு. ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு செல்லுகின்ற ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த சம்பந்தமான பாத்திரம் தேவைப்பட்டதாக கூறினார்கள். அது எனது தம்பி வந்து ஏற்கனவே திரைத்துறையில பல திரைப்படங்கள் குறுந்த நடிச்சிருந்த அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு அது ஆனா கலை இளைஞருடையும் நட்பில் இருந்தால எனக்கு சொன்னார், நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி. அப்ப நான் அங்க போய் பார்த்தேன். அவங்க தான் அந்த எனக்கு முதல் வாய்ப்பு வழங்கினவங்க. அதுல அந்த வேணுப்பிரியன் என்று சொல்லுகின்ற இயக்குனர் வேணுப்பிரியன், அவர் தான் எனக்கு அந்த மனித கடத்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த திரைப்படத்துக்கான முதலாவது வாய்ப்பு வழங்கினவர். அது சில்லி ஷிப்ஸ் இப்படியான நிறுவனங்கள் மற்றது இலங்கையில் இருக்கிற சில விருது போட்டிகளுக்கு அனுப்பப்பட்டு விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படமாகவும் குறுந்திரைப்படமாகவும் அந்த மனித கடத்தல் என்று சொல்லப்படுகின்ற திரைப்படம் அமைந்திருந்தது. அண்மையில் கிழக்கு மாகாண அந்த விருது இளங்கலைஞர் அந்த விருதுல கூட இந்த மனித கடத்தல் திரைப்படம் அந்த விருதுக்காக சிபாரிசு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பிலும் குறுந்திரைப்பட போட்டிகளில் அந்த மனித கடத்தல் திரைப்படம் அனுப்பப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த குறுந்திரைப்படத்தின் நடித்ததின் தொடர்ச்சியாக ஆனா கலையகமானது அவர்கள் எடுத்த பெரிய திரைப்படங்கள் அனைத்திலும் எனக்கான அந்த வாய்ப்புகளை வழங்கினார்கள். அதுல ஒன்று ஒமேகா, அடுத்தது வந்து கலாட்டா பேரின்ப சுற்றுலா, அடுத்தது வந்து திரிஷி இந்த போஷி என்று சொல்லப்படுகின்ற புதுசா அண்மையில் வெளியான ஒரு திரைப்படம். இது அனைத்திலும் எனக்கு ஏற்ற கதாபாத்திரங்களை திரு கிருஷ்ணன் பிரசாந்த். மொத்தமா எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? மொத்தமாக ஆனா கலையகத்தினூடாக பெரிய திரைப்படங்கள் 3, கோடீஸ்வரன் அவர்களுடைய அந்த இயக்கத்தில் வந்து
சங்காரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம். குறுந்திரைப்படங்கள் மாத்திரம் ஒரு ஒரு 4 குறுந்திரைப்படங்கள். எக்கச்சக்கமான படங்களை வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்றது. அதுல கூழ்மருவி குழம்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறுந்திரைப்படம் ஒன்று எடுத்தவர். அதுல ஃபுல்லா ஒரு ஓரங்க நாடகமாய் தான் எனக்குரிய தனித்துவமான அதாவது என்ற நடிப்பை ஃபுல்லா வெளிப்படுத்தின ஒரு திரைப்படம். அதுல கதைகள் அந்த உரையாடல்கள் குறைக்கப்பட்டு காட்சிகளினூடாக அந்த திரைப்படத்தை கடத்தியிருந்தது. அது வந்து பல விருதுகளை பெற்ற ஒரு குறுந்திரைப்படம். எனக்கு அந்த நடிப்புக்கான ஒரு விருது கூட அந்த திரைப்படத்தில் கிடைச்சது. அந்த இப்படியான நடிப்பின் தொடர்ச்சியாக தான் அந்த இப்ப அண்மையில சினிமா சினிமா திரைப்படங்கள் சிலவற்றில் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதோட அண்மையில வந்து அலோசியஸ் தேவ அலோசியஸ் என்று சொல்லப்படுற மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஒரு பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு முன்னணி இயக்குனர், இந்தியாவிலும் பாலு மகேந்திராவினுடைய அந்த இயக்குனர் பாசறையில் அந்த இதிலிருந்து அந்த பாலு மகேந்திராவினுடைய கல்வி கற்ற ஒரு மட்டக்களப்பு மண்ணினுடைய ஒரு மிகச்சிறந்த நிகழ்கால இயக்குனர். அவருடைய திரைப்படமாக திகழ்ந்த அந்த சாவடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு கதாபாத்திரம். அதாவது அந்த அந்த கதாபாத்திரம் ஒட்டுமொத்தமாக எனக்குள்ள இந்த நடிப்பு திறமையை பூர்ணமாக வெளிக்கொண்ட. ஓகே அண்ணா வந்து நீங்க மகுடி கூத்து செஞ்சிருக்கீங்க, நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருக்கீங்க, நிறைய இப்போ உங்களுக்கு பாட்டு கூட பாடி காட்டினீங்க. ஒரு மட்டக்களப்பினுடைய பொப்பிசை, இலங்கையினுடைய பொப்பிசையில ஒரு பாட்டு வந்து பாடி காட்டுனீங்க. ஸோ எங்களுக்கு பாடி காட்டிட்டீங்க, கூத்து விஷயமா காய்ச்சிட்டீங்க, அதை பத்தி செஞ்சு காட்டிட்டீங்க. அடுத்தது வந்து உங்களோட ஆக்டிங்கை பத்தி, அதாவது நீங்க நடிச்ச படங்களை பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ எங்களுக்காக எங்களோட வியூவர்ஸுக்காக ஒரு 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 ஆக்ட் ஒன்று செஞ்சு காட்டலுமா, நடிச்சு காட்டலுமா? நான் முடிந்த அளவுக்கு, அதாவது நான் சங்காரம் என்ற திரைப்படத்தில் பூர்ணமாக ஒரு 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 தந்தை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தேன். அதுல வந்து ஒரு 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 அதாவது அந்த அழுகின்ற ஒரு காட்சி உண்டு. அது வெற்றிகரமாக திரையரங்கிலும் வெற்றிகரமாக ரசிக்கப்பட்டது. அப்ப அந்த அழுற சீன் என்ன சீன்? அது என்ன? அதாவது எனது மகள், அதாவது எனது புள்ளைய கடத்தி அந்த வில்லன் அந்த அந்த படத்துல கொலை செய்து விடுவார். அந்த புள்ளைய கொலை செஞ்ச அந்த காட்சியை பார்த்து நான் அந்த புள்ளைய பார்த்தோன்னே ஒரு கடற்கரை சூழல் செத்து கிடக்கிற புள்ளைய பார்த்தோன்னே அந்த செத்து கிடக்கிற புள்ள இருக்கும். அந்த அந்த இடத்துல என்ன புள்ள அழ வச்சது. ஓகே, அப்ப அந்த சீனை நடிப்போம். இப்ப நான் தான் டிரெக்டரா? சரியா, நான் நடிப்போம். ரோலிங் கேமரா ஆக்ஷன். பார்க்க முடியாது காட்சிய. ரொம்ப கஷ்டப்படுற புள்ளைய நான் படிச்சு படுவா பஞ்சா இப்படி கொலை செஞ்சு ஓடியாள் காட்டுக்குள்ள முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன் பாருவா. போறேன் 10 ரூபாய் வாடா அந்த புள்ளைய போல ஓட்டிக்காதப்பா. என்னண்டான்னா நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நான் உங்கள்கிட்ட இதுக்கு முதல் நாம பிளான் பண்ணல என்ன ஜோய், நாம பிளான் பண்ணாமலா ஜோய்? இல்ல, முன்னுக்கு கேமராவில் நிக்கிற ஜோய்க்கு வந்து தெரியும் நாம பிளான் பண்ணல. நான் இவட திடீரென்று சொன்னேன். அப்பயும் நான் முன்னு காய்ச்சி கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று நிப்பாட்டிட்டு இப்ப நான் டிரெக்டர் நான் சொல்றேன் ரோலிங் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த கேரக்டரா மாறுறதுன்றது சின்ன விஷயம் இல்ல ஜோய். உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கே இப்ப சும்மா காய்ச்சிட்டுக்குள்ள நீங்க சிரிப்பீங்களா? சும்மா காய்ச்சிட்டுக்குள்ள அழுவீங்களா? அதை கொண்டு வர்றது கஷ்டம். உண்மையா ஒரு நல்ல ஒரு கலைஞர். உங்களோட ஆக்டிங் வந்து உண்மையா நல்லா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த ஆக்ட் வந்து பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா கமெண்ட் எல்லாம் வாசிப்பீங்க, எங்கட கமெண்ட் எல்லாத்தையும் வாசிங்க. எத்தனை பேர் போடுறாங்க? சேனலுடைய தீவிரமா ரசிகர் நான், ஒரு சப்ஸ்கிரைபர் கூட. நன்றி ஃபுல்லா நான் ரசிக்கிறேன். நான் அதாவது பல விடயங்கள், அருமையான விடயங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மிகச்சிறந்த கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள், நான் நேசிச்சு இந்த வயதுக்கு நான் ரசித்த கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள், மற்ற அந்த வித்தியாசமான இசைக்கருவிகளை பயன்படுத்துபவர்கள், இவர் அனைவரையும் உங்களுடைய அந்த யுதிஷ்டன் நீங்க செய்யறது வந்து யுதி வ்ளாக்ஸ் இல்ல, ஏற்கனவே நாங்க யுதி வ்ளாக்ஸ் சேனல்ல போட்டுனாங்க. யுதி வ்ளாக்ஸ் சேனல்ல போட்டு கொண்டிருக்கோம். ஒரு சின்ன வித்தியாசம் தான், வ்ளாக்ஸ்ன்றதுதான் வித்தியாசம். ஏன்னா அந்த சேனல் வந்து எங்களுக்கு நிறைய வீடியோஸை வந்து வெளியில நிறைய பேர் காட்டுது இல்லை, நான் ப்ரொமோட் பண்ணது இல்லை. அதாலதான் நாங்க இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணனாங்க. அது என்ன விளக்கம்ன்றதை நான் வேற ஒரு வீடியோவா போட்டிருப்பேன். அதையும் வந்து மேல ஐ பட்டன்ல வந்து கொடுத்து வரேன். அது என்ன நடந்ததுன்றத முதலாவது இந்த சேனல்ல முதலாவது வீடியோ அதான் தான் இருக்கு. நான் அந்த ஐ பட்டன்ல கொடுத்து வரேன், அதை செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்தா தெரியும் உண்மையா அந்த சேனலுக்கு என்ன நடந்ததுன்றது. அதாலதான் இந்த புது சேனல் வந்து நாங்க யுதி வ்ளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணனாங்க. ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோண்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கலைஞர்களுடைய வீடியோவா இருக்கட்டும்,
நிறைய இடங்களை பத்தி வரலாற்று இடங்களை பத்தி போட போறோம். அந்த வீடியோஸ் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி 73 வயசான ஐயா அவரால் இந்த வருஷம் சாம்பியன் ஆயிருக்கு. அவரை பத்தி போட்டிருக்கேன். அந்த வீடியோவா இருக்கட்டும் போட்டேன் நான் அதை பத்தி போட்டிருக்கேன். அப்படி நிறைய வீடியோஸ் வந்து நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க. மகிழ்ச்சியான விஷயம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற கன விஷயங்களை நீங்க வெளிக்கொண்டு வரோம். அது வந்து நாங்க வீட்டை எல்லாரும் வேலைக்கு போறார்கள் வரார்கள். இப்ப உங்களோட சேனலை பார்க்கக்குள்ள அதுல சில விஷயங்கள் வித்தியாசமா அந்த நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி செய்யணும் தான் செய்யறோம். அதை கொண்டு வரணும் காட்டணும்ன்றதுக்காக செய்யறோம். முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ணா பத்தி வேற டீடைல் வேணும்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்டா உங்களுக்கு வேற ஆக்டிங்கை பார்த்தோன்னே வேற ஏதாவது படங்கள்ல நடிக்க வைக்கிறதுக்கு கூப்பிடலாம். அண்ணா காமெடி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய நல்லா செய்வேன். அண்ணாக்கு வந்து காமெடி கேரக்டர்ஸ் வந்து நிறைய நல்லா செட் ஆகும். ஆனா இப்ப இந்த சீரியஸ் கேரக்டரே அப்படி செஞ்சு போட்டு சக்சஸ் இருந்தது. சங்காரம் திரைப்படத்துல சந்த கதாபாத்திரம். இப்ப அண்மையில இப்ப திரையரங்கு வர உள்ள அந்த சாவடி என்று சொல்லப்படுகின்ற நீங்க சொல்லி மதிப்புக்குரிய அதுலயும் இப்படியா இருக்கு நகைச்சுவை. வித்தியாசமான ஒரு கதை. அதாவது நானும் இன்னொரு சிறுவன். அந்த சிறுவனும் ஒரு நகைச்சுவை இந்த ஒரு பாத்திரம். அதாவது அந்த படத்தை நான் வெளியில சொல்லவே காட்டவே மேலாது. அது குறைக்கிறது அந்த படம் வந்த பிறகு நாம போய் ரிவ்யூ எடுத்து போடுவோம். நிச்சயமாக மிகச் சிறப்பான ஒரு திரைப்படமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேவாலோசியஸ் அவர்கள் இருக்கின்ற அந்த திரைப்படமானது மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக அமையும். அனைவரும் நீங்க வந்து திரையரங்கில பார்த்து ரசிங்க. சிறப்பான திரைப்படம் சாவடி. என்ன நானே அந்த காட்சிகளை ஒன்று எடுக்கின்ற வேளையில் ரசிச்சனான் கூட அதிகமாக ரசிச்சனான். 2 நாட்கள் ஷூட்டிங் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த சாவடி திரைப்படம். அதை நான் இந்த இடத்துல சொல்றேன். 2 நாட்களும் மிக கடினமாக உழைச்சவர் திரு தேவாலோசியஸ் அவர்கள். அந்த எனக்காக அமைக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்துக்காகவே கலை இயக்குனர் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த இடத்துல அந்த செட் அமைச்சு அந்த இந்தியா படங்கள் இருக்கிற அந்த செட் அமைச்சு செயற்கையாக அந்த செட்டை செஞ்சு அப்படி ஒரு இந்திய திரைப்படம் மாதிரி தான் திரைப்படத்தை உருவாக்கியிருக்காரு. மிகச்சிறப்பான பின்னணி பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் வந்து தர மாதிரி திரைப்படம் திரையரங்குக்கு வந்து நீங்க பார்க்கணும் இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்றேன். ஓகே அண்ணா கேட்ட விஷயத்த வந்து நம்ம கட்டாயம் செய்வோம். போய் வந்து பாப்போம். நம்ம நானும் ஜோயும் வருவோம் கட்டாயம். நாங்க வருவோமா? எங்க 2 டிக்கெட் ஃப்ரீயா தருவீங்களா? நீங்க ஊட நீங்க கட்டாயம் போ. நீங்க வர நிச்சயம் வரணும். இப்ப நான் தயாரிப்பாளர் அவர் தேவாலட்சுமி தான் தேவா தான் தயாரிப்பாளர். ஓகே ஓகே நிச்சயமா நான் இது வெளிப்படுத்த வெளியில வருந்தானே. ஆமா ஆமா கட்டாயம் நிச்சயமா நீங்க செஞ்சது பெரிய ஒரு விஷயம். ஆல்பம் அதாவது ஆல்பம் சாங்குகள் அது வெளியிடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இந்த சில்லி சிப்ஸ் ஊடகத்தை நான் காய் கொண்டு வந்தது. சில்லி சிப்ஸ் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை தந்தது. அந்த வகையில நான் ஒரு புது பாடல் ஒன்றை உருவாக்கி அந்த பாடலை அந்த ரவுடி பொண்ணு சொல்லுகின்ற அந்த பாடலை நாம் பாடி அதை தனித்துவமாக அந்த பாடலை ஆல்பத்தில் அது ஒரு வெற்றிகரமான பாடலாகும். என்ன ஒரிஜினல் சாங் நீங்க ஒரிஜினல் சாங் அதுலயும் ஒரு துண்டங்களை பாடி காட்டுறோம். நிச்சயமா அது செஞ்சாடுறேன். ரவுடி பொண்ணு பேரு தேன்மொழிங்க தாலி கட்டி வந்த தலைவலிங்க. ரவுடி பொண்ணு பேரு தேன்மொழிங்க தாலி கட்டி வந்த தலைவலிங்க. அவளால் உலகமும் இருட்டாகி போச்சு. இது நாள் வரைக்கும் நான் தூங்கி நாளாச்சு. காதல் கல்யாணம் கன்ஃபியூஷன் ஆச்சு. இவளால் எனக்கும் டென்ஷன் ஆச்சு. பூவடிச்சு பொறிகிளம்பும் ஏங்கதைய கேளுங்க. உறவை கட்டி நடந்து வந்த பூகம்பம் தானுங்க. தேரிழுத்து தெருவில் விட்ட ஏன் நிலைய பாருங்க. கதவை தாண்டி உள்ள வந்த காஞ்சுரிங்கு பேய்ங்க. ரவுடி பொண்ணு பேரு தேன்மொழி. நல்லா இருக்குண்ணா. இசையப்பா சங்கர். இப்ப இந்த பாட்டும் சங்கர் நம்மளோட ஃப்ரெண்ட் தான். மிகச்சிறந்த ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர். அந்த இதை நான் சொல்லுவேன். நிச்சயமா சங்கரியம் வந்து இன்னைக்கு அநேகமா பல திரைப்படங்களின் வெற்றிக்கு காரணமான மிகச்சிறந்த இசை முன்னணி இசை அதாவது சர்வதேச தரம் வாய்ந்த இசையை வழங்கி கொண்டிருக்கிறது வந்து நம்ம மண்ணின் மைந்த இசை சக்கரவர்த்தி என்று சொல்லணும் சங்கரஜன். அந்த வகையில் சிறப்பான பாடல்கள் சிறப்பான இசையமைப்பு பிஜிஎம் இதெல்லாம் வழங்கி கொண்டிருக்காரு. சாவடி திரைப்படத்துக்கு கூட பின்னணி இசை அவர் தான் தரமா செஞ்சிருக்காரு. ஓகே அண்ணா நான் இப்ப வந்தது நான் முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு வந்தது என்னன்னு சொன்னா நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கீங்க. அதாவது சினி ஃபீல்டு சொல்லலாம். இப்ப கலை துறைக்குள்ள இருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த துறையில நீங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்திருப்பீங்க. நீங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனை ஏதாவது உண்டு? உரமா நான் உடைஞ்சு போயிட்டேன், இதுக்கு மேல என்னால இல்லாம போயிட்டுது, ஆனா அப்படி இருந்து நான் கண்டினியூ பண்றேன்னு சொன்னா என்னத்தை சொல்லுவீங்க? நான் இந்த இசைத்துறையெல்லாம் கணக்க ஒரு மன அனுபவிச்சான். ஆரம்பாலங்கள்ல இந்த இசை குழுக்களுக்கு கூடாக பாடல் பாடுற அந்த இதுக்காக நான் மதிந்து அந்த இசைக்குழுக்களுக்கு நான் போனேன். அந்த இசைக்குழு சார்ந்தாக்கள்கிட்டையும் நான் வாய்ப்புகளை கேட்டு நான் போவேன். அந்த இசைக்குழு இருக்கிற ஒரு மூத்த கலைஞர்கள் அந்த பாட்டு படிக்கக்கூடிய ஆக்கள் அவங்களையும் அவளை வீட்டை போயே ஏற்றிட்டு வருவேன். 2 பெட்ரோல் செலவுல நான் ஏற்றிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட நான் உதாரணம் சொல்ல போனா
நீண்ட தூர பயணம் செஞ்சிருக்கேன். நைட் கிட்டத்தட்ட இதுக்காகவே நான் எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த மேடையில நான் வாய்ப்பு கேட்டு எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு தெரியல. அவங்க என்ன பயன்படுத்தி கொண்டாங்க. 3 வருஷம் நான் இப்படியோ வாய்ப்புகள் இல்லாம அலைஞ்சிருந்தேன். அப்புறம் திருப்பி எனக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சது. சொந்தமான பாட்டுகள் ஒன்று உருவாக்கல நான். மற்றது இசை நிகழ்வுக்கு போனதால கொஞ்சம் ஒரு பிரபலியம் ஒன்று இருந்தது அந்த விஷயம். ஆனா என்ன கலைத்துறையில கூட என்ன பிரபலியமாக்கி விட்டது வந்து இந்த குறுந்திரைப்படமும் இந்த சினிமாவும் தான். அதான் அதுக்கு முதல் நான் பாட்டுகளுக்கு தான் கூட இந்த பாட்டு இசைக்குழுக்கள்ல படிக்கணும். ஆனா அனௌன்ஸ் பண்ற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அந்த அனௌன்ஸரா வாய்ப்புகள் கூட கிடைச்சது. ஆனா பாட்டு படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கல. அதே நேரத்துல ஜோடி பாடல்கள் இப்படி அதையும் சொல்லணும். நிச்சயமா பதிச்சோம்னா ஜோடி பாடல் படிக்கிறதுக்கு ஆசை. பெண் பாடகிகள்கிட்ட அதிகமான பெண் பாடகிகள்கிட்ட நான் கேட்டிருக்கேன் ஜோடி பாட்டுகளுக்கு. அதான் பெண் பாடகிகள் எனக்கு ஜோடி பாட்டுகளுக்குரிய அந்த படிக்கிறதுக்கு முன் வரல. ஏன் முன் வரல? அதுக்கான காரணம் இன்றைக்கு ஒரு புரியாத புதுரா தயாரிக்கு அது என்ன காரணம் பாடிக்கிறேன். அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் கொஞ்சம் அந்த சினிமா துறையிலேயும் பிரபலியாகி இந்த சிமுல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இதுலேயும் ஃபேமஸ் ஆனதுக்கு பிறகு சில பெண் பாடகிகள் வந்து என்னோட பாட்டு படித்தவங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் நான் இந்த அதாவது தீவிரமான ஒரு ஒரு ஆர்வத்தோடு இருந்த காலகட்டங்களில் இப்படியான வாய்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டது. அந்த செயல்ல மற்றது தனிப்பாடல்கள் கூட கிடைக்கல. மற்றது நான் ஒரு பாட்டோட படித்தா அந்த பாட்டை எனக்கு முழுமையாக தாரத்துக்கு முடிய வாய்ப்புகளையும் அந்த இசைக்குழுவில் இருந்த மூத்த பாடகர்கள், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரபலியமாக இருக்கிறார்கள். அவங்க அந்த இசைக்குழுக்களை வச்சு கொண்டிருக்கிறார்கள். அவங்க நின்றால் நான் சரிப்படியாது அது ஒரு எனக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கு நான் புது பாட்டை உருவாக்கி இந்த புது பாடல்கள் சில்லி சிப்ஸால வாய்ப்பு தந்தது எனக்குரிய பாட்டு ஒன்று இருக்குது என்ற ஒரு சந்தோஷம் ஒன்று எனக்கு இருக்குது. இந்தியா பாடல்களை மேல நிகழ்ச்சியில் பாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஆனால் அந்த சொந்தமாக பாட்டு ஒன்று இருக்கிற சந்தோஷம் ஒன்று இருக்குது. அந்த புறக்கணிப்பு எனக்குள்ள இருந்த ஒரு அதாவது பயர் அந்த தீய வெளியில கொண்டு வந்ததுக்கான காரணமா இருக்கலாம். அன்றைக்கு நடந்தது ஏதோ ஒரு நன்மைக்கு தான். ரைட், ஃபுல்லா வந்து வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவே அதாவது இன்டர்வியூவே நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஃபுல்லா பாட்டும் டான்ஸும் ஆக்டிங்கும் சொல்லி நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. 2 நண்பர்களை கூட அதிகமாக ரசிக்க வைப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய்.